ஒரு குட்டி கதை. இது எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது ஒரு பண்ணை. அந்த பண்ணையில ஆடு, மாடு, கோழி, குதிரை, யானை எல்லா மிருகங்களும் வளர்க்கக்கூடிய ஒரு பண்ணை. அந்த அந்த பண்ணையில அதுல ஒரு குதிரை இருக்கும். அந்த குதிரை ஓட்டப்பந்தயத்துக்கெல்லாம் போகக்கூடிய குதிரை. திடீர்னு அந்த ஓட்டப்பந்தயத்துல அந்த குதிரையுடைய ஒரு காலில் அடிபடுது. அடிபட்ட உடனே இந்த பண்ணை, இந்த ஃபார்ம் பண்ணையுடைய முதலாளிக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. அந்த பண்ணையில வச்சு இந்த குதிரைய தனிப்பட்ட முறையில கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கால் குணமாகணும், திரும்பவும் அது பந்தயத்துல சேரணுன்ற எண்ணத்துல நல்லா கவனிக்க ஆரம்பிச்ச உடனே குதிரைக்கு அது ஒரு சுகமாயி போச்சு. ஆஹா, நம்ம எந்த பந்தயத்திலையும் சேராம, கஷ்டப்படாம நம்மள நல்லா கவனிக்கிறாங்க அப்படின்றதுனால இந்த காலு நல்லா ஆனதை கூட வெளியே காட்டாம திரும்பவும் காலு நல்லா இல்லாத மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிச்சு குதிரை. உடனே அந்த பண்ணை முதலாளிக்கு ரொம்ப கவலையாகி போச்சு. இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இவ்வளோ நம்ம இது பண்ணி அந்த குதிரை நடக்கல. அதனால இந்த குதிரையை நம்ம கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கறிக்கடைக்காரனை வர சொல்லி இந்த குதிரையை கொன்னுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. உடனே அந்த ஃபார்ம்ல, அந்த பண்ணையில இருக்கிற ஆடு காதுல விழுது. அந்த ஆடு ஓடி தன்னுடைய தன்னுடைய ஃபார்ம்ல இருக்கிறவங்க, நம்மளுடைய நெருங்கினவர், நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு உயிருக்கு ஆபத்து வருதுன்னு உதவலான்னு ஓடுறாரு இந்த ஆடு. போய் ஆடு சொன்னாப்புல, குதிரை நீ இனிமே நடிக்காத. ஏன்னா நீ நடிச்சிட்டன்னா உன்னை நடிக்கிறதுனால காலு நல்லா இல்லைன்னு நினைச்சு நம்மளுடைய பண்ணை முதலாளி உன்னை அறுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நீ இனிமே நடிக்காத அப்படின்னு சொன்ன உடனே, ஆடு சொன்ன உடனே குதிரை என்ன செஞ்சிச்சுன்னா, என்னுடைய இந்த கட்டை அவுத்து விடு, இந்த பண்ணை முதலாளி முன்னாடி நான் ஓடி காட்டணும். அது ஆடு கட்டை அவுத்து விட்டது. இந்த முதலாளி முன்னாடி இந்த குதிரை ஓடி காமிச்சிச்சு. ஓடி காமிச்ச உடனே பண்ணை முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட குதிரையை நான் சாவடிக்கிறதுக்கு முற்பட்டேன். அந்த எண்ணம் வந்தது எனக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதனால இந்த கறிக்கடைக்காரனை வர சொல்லி அவர்கிட்ட பண்ணையில ஒரு ஆடு இருக்கு, அதை அறுத்து இன்னைக்கு நம்ம எல்லாருமே பிரியாணி சாப்பிடுவோம், இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். இது புரியுதா நான் சொன்னது? யாருக்கும் விழுந்து 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 வேலை செய்யாதீங்க. கடைசியில நம்ம விழுந்து வேலை செஞ்சிட்டோம்னா கடைசியில நம்ம தான் பலிகடா.